ஹெல்மெட் அணிந்து வர்றவங்களுக்கு இனிப்புகள் வழங்கி சாக்லேட் கொடுத்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கௌரவப்படுத்தி அவங்கள ஊக்கப்படுத்தணும். ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா, இது உங்கள் திரு விலாக்ஸ். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை பற்றி மெயினாக பேசுறதுக்கு தான் வந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திவாகரை பற்றி நீங்கள் வீடியோ போடுறீங்க, நீங்கள் தான் அவனை வளர்த்து விட்றீங்க. ஒருத்தர்லாம் சொல்லியிருந்தார், திவாகரை பற்றி வீடியோ போட்டே நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூடியூப்போட ஒரு பாலிசி ஒன்று இருக்குது, யூடியூப் ரெக்கமெண்டேஷன் ஒன்று இருக்குது. உங்கள் சேனலில் வந்து யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணணும்னா உங்கள் சேனலுக்கு ஒரு சில அந்த க்ரிட்டீரியா இருக்கணும். அந்த க்ரிட்டீரியா இருந்தால் தான் யூடியூப் உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணலை அப்படின்னா அந்த க்ரிட்டீரியா விட்டு நீங்கள் மாறி போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ என்னோடய சேனல் வந்து ஒரு ட்ரோல், ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல், ஓகேவா. நான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன், அது வந்து பொலிட்டிக்கல் சேனல், ஓகேவா. இன்னொரு சேனல் இருக்கிறது, அதுவும் இந்த மாதிரி ட்ரோல் கண்டென்ட், இந்த மாதிரி சேனல்ஸ். இந்த சேனலில் வந்து ரெவன்யூ கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அந்த பேசுகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை யோசிச்சுக்கோங்க. அவரை பற்றி ஏன் பேசுகிறாருன்னு நீங்கள் கேட்டீங்க, ஏன் பேசுகிறீங்க, அவரை பற்றி பேசி நீங்கள் தான் ஃபேமஸ் ஆக்குறீங்கன்னு. நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, ஒரு 2 சேனல்களில் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நான் வந்து அவருக்கு அந்த ஆளை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கலை, ஓகேவா. என்ன இருந்தாலும் மரியாதையாக பேசணும். அதனால் அந்த நபரை கூப்பிட்டு வச்சு நான் இன்டர்வியூ எடுக்கலை. அந்த நபர் பண்ணக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு எடுத்துரைக்கிறேன். மக்கள் நிறைய பேர் வந்து சிரிச்சிட்டு கடந்து போகிற விஷயங்களை, இது சிரிச்சிட்டு கடந்து போகிற விஷயம் இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நேற்று இந்த நபர் வந்து ஹெல்மெட் அணிந்து போகிறவங்களுக்கு பூரமே வந்து சாக்லேட் கொடுக்குறேன் நான், எல்லாரும் வந்து தலைக்கவசம் அணிஞ்சு பண்ணணும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல அப்படின்னு சொல்லி ஒரு கவன ஈர்ப்பு நடத்தியிருக்காரு. இதை வந்து ஒரு ஃபேமஸ் டிவி சேனல் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. கவர் பண்ணி அவங்க டிவிலையும் போட்டிருக்காங்க. இந்த ஆளும் நான் வந்து அதை வந்து அவரோட யூடியூப்பை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. நீங்கள் நினைக்கலாம், அவன் என்னவும் பண்ணிட்டு போகிறான், எங்களுக்கு என்ன அப்படின்னு. நண்பர்களே, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்து அவரை வந்து பேசும் பொழுது அவரை வந்து மக்கள் ட்ரோல் பண்ணி இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ள தான் செய்வாங்களோ வழி, யாரும் வளர்த்து விட மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய, அதாவது இப்போது நீங்கள் ஏன் வீடியோஸுக்கு நீங்கள் கமெண்ட் போடுறதுனாலையோ, ஏன் வீடியோஸுக்கு லைக் போடுறதுனாலையோ அந்த ஆள் வளருவாரா, அந்த ஆள் வந்து பெரிய லெவலுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா, இட்ஸ் வெரி ராங். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, ஓகேவா. நீங்கள் ஏன் வீடியோஸுக்கு போடக்கூடிய லைக்லையோ, ஏன் வீடியோஸுக்கு போடக்கூடிய கமெண்ட்லேயோ அந்த ஆளோட வளர்ச்சி இல்லை. நீங்கள் அந்த ஆளோட வீடியோவில் போய்ட்டு நீங்கள் திட்டுறதுக்காகவோ லைக் பண்ணுறதுக்காகவோ நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா, அதில் தான் அவரோட வளர்ச்சி இருக்குது. அங்கே போய்ட்டு நீங்கள் திட்டிட்டு வந்துட்டு நீ எதுக்கு அவரை பற்றி பேசுகிறேன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. அப்போது நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் வந்து ஒரு ட்ரோல் கண்டென்ட் பண்ணும்போது ஒரு நபரை பற்றி ட்ரோல் பண்ணுறேன்னா அவங்கள பற்றி ட்ரோல் பண்ணலாம், இல்லை வேறு ஒரு இஷ்யூ பற்றி பேசுகிறேன்னா வேறு ஒரு இஷ்யூ பற்றி பேசலாம். இதனால் எனக்கு பணம் வருதுன்னு நினச்சிங்கன்னா, இப்போ வரைக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு 689 என்னமோ தான், ஓகேவா. அப்போது அந்த 689 சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுக்கு யூடியூப்பில் பேமெண்ட் வராது. 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்கணும். அதுவுமே இப்போ வந்து மாற்ற போகிறாங்க, 8000 வாட்ச் ஹவர்ஸ் ஆக போகுது, ஓகேவா. இதுக்கு வந்து பணம்லாம் வரல இந்த சேனலுக்கு, சரியா. அதனால் வந்து பணம் வந்திருக்குன்னு ஒரு சில பேர் வந்து கமெண்டில் சொல்கிறீங்க. நான் வந்து கமெண்ட்லேயே ரிப்ளை கொடுத்துருந்தேன். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சேனலுக்கு பணம் வரல. இந்த சேனல் முழுக்க வந்து நான் டெவலப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒழிய இந்த சேனல் வந்து எனக்கு பணம் வரல, ஓகேவா. இந்த சேனல்லேருந்து பணம் வந்தாலும், அந்த நபரை வச்சு நான் பணம் சம்பாதிச்சாலும், இதுக்கு முன்னாடி அந்த பணத்தை நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு சேனலில் நான் ட்ரோல் பண்ணியிருக்கேன், அந்த சேனலில் அந்த பணத்தை நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. 2 முறை ஒரு ஆசிரமத்துக்கு எனக்கு வந்த பணத்தில் இருந்து பாதி எடுத்து ஆசிரமத்தில் குழந்தைகளுக்கு வந்து உணவளிச்சிருக்கேன். இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறீங்க, நீங்கள் அவனை வச்சு காசு சம்பாதிச்சு நீங்கள் வந்து நல்லா என்னென்னமோ பேசுகிறாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், இதுக்கு மேலேயும் பணம் வந்தாலும் என்னால் முடிந்தவரை உதவிகளை வந்து நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அதை எடுத்து நான் வந்து சொந்தமாக எனக்கு வீட்டுக்கு கொண்டு போய் நான் வந்து பெரிய லெவலில் வாழணும் அந்த ஆசை கிடையாது. முடிந்தவரை இந்த கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னா அதை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உதவிகள் செய்கிறது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தயவுசெய்து பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது. நான் ஒன்றும் பெரிய யூடியூபர், அந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி BMW கார் வாங்கலை, சரியா. அதனால் நீங்கள் வந்து பேசும்பொழுது சில வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது அது வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு அது வந்து நார்மலாக தெரியும், பட் எனக்கு அது வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் வந்து சில கமெண்ட்டில் வந்து நான் பேசியிருந்து உங்களுக்கு எதுவும் மன வருத்தமாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து மன்னித்து விடுங்கள்.
நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் திரு விலாக்ஸ்.